ஆக்சுவலாக மீன் பிடிக்கிறவங்களும் சரி, அதை வாங்குறவங்களும் சரி, 2 பேருமே கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறாங்க. ஆனால் நடுவில் இருந்து வியாபாரின்னு இருக்காங்க. அவங்க அந்த அளவுக்கு அவ்வளோ கஷ்டப்படுற மாதிரி தெரியல. அதானே உண்மை. பட் 2 பேருக்குமே பெனிஃபிட் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நேற்று நான் போனேன் இல்லையா ஃபிஷ்ஷிங்காக ஒரு அண்ணா கூட. அவர் வந்து ஒரு வேளை ஃபிஷ்ஷிங் பண்ணும்போது பிடிக்கிற மீன் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வேணும்னா அவரோட நம்பர் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து நீங்கள் இப்போது ட்ரிங்கோமலியில் இருக்க மார்க்கெட் போகிறீங்கன்னா கிட்டத்தட்ட அதுக்கு பக்கத்துலேயே தான் இந்த ஊரும் இருக்குது. ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு வேளை ஃபிஷ் இருந்துச்சுன்னா அவர் உங்களுக்கு சொல்லுவார், இல்லை மெசேஜ் பண்ணுவார். உங்களுக்கு தேவைன்னா வந்து நீங்கள் அவரை வாங்கிக்கலாம். அவரோட நம்பர் அவரே சொல்லுவார், நீங்கள் கேட்டுக்கோங்க. 567 11 91 565. இந்த நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இவர் தான் அந்த ஆக்சுவலாக ஃபிஷ்ஷிங் போனோம் இல்லையா, அவர் தான் இவர். இவரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஒரு வேளை அவருக்கு வந்து ஃபிஷ் எதனா கிடச்சிதுன்னா அவர் சொல்லிவிடுவார், இந்த டைமுக்கு தான் நான் வந்து கரைக்கு வருவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த பிளேஸுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா இவரால் டெலிவரி பண்ண முடியாது, ஏன்னா அவருக்கு டைம் இருக்காது. ஏன்னா தொழிலுக்கு போகிறதுக்கும் வர்றதுக்கும் தான் டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வேணும், ஏன்னா இங்கே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸோ அவங்க கூட வந்து ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்குறதா இருந்தால் அந்த இடத்துக்கே வந்து வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கும் பெனிஃபிட் தான் ஆக்சுவலாக. ஏன்னா ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் வந்து நீங்கள் கஸ்டமர்ஸுக்கு கொடுத்து சப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பேர் தான். ஒரு நம்பர் சொன்னார் இல்லையா, அதில் வாட்ஸ்அப் நம்பர், அதில் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிடுவார், அவைலபிள் ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்டேட்டஸ் வந்து யார் முதல்ல பார்த்து ரிப்ளை பண்ணுறீங்களோ, வேணும்னு சொல்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து இவர் வந்து கொடுக்குற மாதிரி ஐடியா. மலைப்பேர் பீச்லேருந்து கிளம்ப போகிறோம். இப்போ நம்ம கிளம்புறோம். அதாவது நம்ம ட்ரிங்கோ இதுக்கு அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்மளோட வீட்டுக்கு போகிறோம். போகிற வழியில் அப்படியே கொஞ்சம் மீனையும் பிடிச்சிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு அண்ணன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இது சுசுக்கி. இது எத்தனை ஹோஸ் பவர்? 45 தானே? 45 தானே ஹோஸ் பவர்? 25. அதுதான் 25. 15 25. ஓ. இப்போ நாங்கள் எகெயின் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். போகிற வழியில் அதிர்ஷ்டமாக ஒரு பெரிய மீன் ஒன்று கிடச்சிது, சீலா மீன் சொல்லிட்டு. எனக்கு வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் வந்து நாளைக்கு நடக்க போகிற ஸ்விம்மிங் காம்படிஷனுக்கு ப்ராக்டிஸ் இருக்குது. ஸோ எனக்கு ஒரே நாள் தான் கிடச்சிது ஆக்சுவலாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. இப்போ அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு என்ன மாதிரி ப்ராக்டிஸ்? இங்கே தான் நம்ம இப்போது ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நம்ம இங்கே ஷூட் பண்ண முடியாது. ஸோ ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு நம்ம ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லாக்னு சொல்லி ஒரு ப்ராக்டிஸ் ஷூட் பண்ணியிருந்தோம். அதை நான் போஸ்ட் பண்ணுறேன், என்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு. தென் எனக்கு வந்து காம்படிஷன் டைவிங் மட்டும்தான் எனக்கு ப்ராக்டிஸில் இல்லை, மற்றபடி மற்ற எல்லா ஒரு 3 ஸ்டைல் எனக்கு தெரியும். ஸோ அதான் நாளைக்கு வச்சு பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு இருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குது.